அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சருணன். நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குடும்பம் புதிதாக குடி வந்தாங்க. அவ பேரு ஹேமா. 26 வயசு இருக்கும். அவளோட கணவன் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செய்றான். அவளுக்கு ஒரு 5 வயசுல ஒரு குழந்தை 1ஆம் வகுப்பு படிக்குது. ஹேமா பார்க்க ரொம்ப அழகான சராசரியான குடும்ப பெண் போல இருப்பாங்க. அவங்குடைய புருஷனை பார்த்தா 40 வயசு இருக்கும். சொட்ட தலை பெரிய தொப்பை வேற பார்க்கவே காண்டாமிருகம் மாதிரி இருப்பான். இந்த ஜோடியை பார்க்கும்போது இவனுக்கெல்லாம் இப்படி ஒரு பொண்டாட்டியான்னு நமக்கு நினைக்க தோணும். வீட்டுக்கு குடி வந்த நாள் முதலியே அவங்களுக்கு நிறைய உதவிகளை செய்து வந்தேன். வீட்டுக்கு கட்டில் பீரோ போன்ற பொருட்கள் கொண்டு வந்தபோது அதை இறக்கி வச்சது. கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுத்ததுன்னு நிறைய உதவிகள் இதுல அடங்கும். அவங்க வீட்ல மொத்தம் 5 பேரு, கணவன், மனைவி, குழந்தை, மாமனார், மாமியார். நானும் பகல்ல சும்மா இருப்பதால அவ கணவன் இல்லாத போது தேவைப்படக்கூடிய உதவிகளுக்கு என்ன அவ பயன்படுத்திக்கிட்டா. எனக்கு அவளை பார்த்து முதல் நாள்ல இருந்தே அவளை எப்படியாவது அடைய வேணும் அப்படின்ன எண்ணம் எனக்குள்ள இருந்து கொண்டே இருந்துச்சு. நானும் தினமும் காலையில 6 மணியானா மொட்டை மாடிக்கு சென்று உடற்பயிற்சிகளை செய்வது வழக்கம். அன்னைக்கு அவ துணிக்காயை போடுவதற்கு அவ வீட்டு மொட்டை மாடிக்கு வந்திருந்தா. அவ அணிந்திருந்த நைட்டி கொஞ்சம் ஈரமாகவும் இருந்தது. அவள் உடல் அமைப்பை இலைமறை காயாக ரசிக்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. நான் ஹேமாவை பார்த்து லேசாக சிரித்துக் கொண்டே மெல்ல அவகிட்ட பேச்சு கொடுத்தேன். என்னக்கா வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சதான்னு கேட்டேன். இல்லடா, நிறைய வேலை இருக்கு. இதை காய போட்டுட்டு பாத்திரம் வரை கழுவிட்டு அதுக்கு அப்புறமா வாசல்ல பெருக்கி கோலம் போட்டுட்டு சமைச்சுட்டு என் குழந்தையை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டனம். சரிடா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் கீழ போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அதன் பிறகு இதுவே நாங்க வழக்கமாகிக் கொண்டோம். தினமும் மொட்டை மாடியில காலையில சந்தித்து கொண்டோம். நான் காலையிலேயே தினமும் அவளை பார்த்து ரசிப்பேன். அவளும் எனக்கு பக்கத்திலேயே துணியை காய போறேன்னு சொல்லிட்டு குனிஞ்சு நிமிந்து துணியை காய போட்டுக்கிட்டு இருப்பா. அவ செய்றத பார்த்தா அவ வேணும்னே செய்றாளோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ள சந்தேகமும் எழுந்துச்சு. அவளும் என்ன சைட் அடிச்சுக்கிட்டே கீழே இறங்கி சென்றுடுவா. எனக்கு வாய்ப்பு ஒரு நாள் கிடைக்கும் என்பது நன்றாகவே தெரிந்தது. அந்த நாளுக்காக நான் காத்திருந்தேன். 2 மாதங்கள் இப்படியே கழிந்தது. ஒரு நாள் அவளுடைய கணவன் 10 நாட்கள் வேலை விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டிய நிலையும் வந்தது. இந்த 10 நாட்களில் எப்படியாவது அவளை கலெக்ட் செய்ய வேண்டும்னு நான் முடிவு செஞ்சேன். அன்னைக்கு இரவு சுமார் ஒரு 11:30 மணி இருக்கும். அவட்ல ஆன்லைன்ல இருக்கானான்னு பார்த்தேன். அவ ஆன்லைன்ல தான் இருந்தா. ஆன்லைனு காமிச்சது. உடனே என்ன பண்றீங்கன்னு நான் மெசேஜ் அனுப்புறேன். பாப்பாவை தூங்க வச்சுக்கிட்டு போன்ல இப்போ ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன்டா, நீ தூங்கலையான்னு கேட்டாங்க. இல்ல, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. நான் நாளைக்கு காலேஜ் வர போகல. சரி, நீங்க நைட் எப்பதான் தூங்குவீங்கன்னு நான் கேட்டேன். அவளோ எப்படியும் தூங்குறதுக்கு 12:30 மணி ஆயிடும்டான்னு சொன்னாங்க. உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா, தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னேன். தப்பா எடுக்கற மாதிரி என்னடா நீ கேட்க போற, சரி கேளுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு காதல் திருமணமான்னு கேட்டேன். இல்லடா, அதெல்லாம் இல்லை, என் புருஷனை பார்த்தா இவரை காதல் பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கான்னு கேட்டாங்க. ஆமா ஆமா, நானும் அதேதான் நினைச்சேன். எப்படி இந்த ஆளை நீங்க கல்யாணம் பண்ணி சம்மதிச்சீங்கன்னு நான் கேட்டேன். அரேஞ்ச் மேரேஜ் தானே, எப்படி உங்க வீட்ல பார்த்து போட்டோ எல்லாம் காட்டி இருப்பாங்க, நேர்லயும் பார்த்திருப்பீங்க, எப்படி இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கங்க சம்மதிச்சீங்கன்னு நான் கேட்டேன். அதை ஏண்டா கேக்குற, அது ஒரு பெரிய கதை. எங்க அப்பாக்கு கொஞ்சம் கடன் இருந்துச்சு. இந்த ஆளோட குடும்பம் கொஞ்சம் உதவியும் பண்ணாங்க. இவரு எனக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம் வேற. பொண்ணு கேட்டதுமே அப்பாவால மறுக்க முடியல.
என்ன கட்டிக்க சொன்னாங்க. நானும் வேறு வழி இல்லாம அவருக்கு கழுத்தை நீட்டிட்டேன்னு சொன்னாங்க. சொல்லும்போதே ரொம்ப கவலையோடவும் வருத்தத்தோடையும் சொன்னாங்க. நீங்க காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு பாய்ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாதான்னு கேட்டேன். சைட் அடிப்பாங்களா, ஆனா யாருமே நேரா வந்து பேசதே இல்லை. சரி, இவ்வளோ கேக்குறியே, உனக்கு கேர்ள்ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்களான்னு கேட்டாங்க. எனக்கும் 2 கேர்ள்ஃப்ரெண்ட் இருந்தாங்க, ஆனா இப்ப இல்லை. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுடைய புருஷன் வீட்ல இல்லாத சமயம் பார்த்து எனக்கு எப்பாச்சும் போன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, ட்ராக் நம்ம பக்கம் திரும்புதே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பக்கமே திருப்பி விட்டேன். சரி சரி, உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னு நான் கேட்டேன். உடனே ஹேமா சொன்னாங்க, எனக்கு விராட் கோலி, விஜய் தேவகொண்டா எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உனக்கு யாரடா பிடிக்கும்னு கேட்டாங்க. சொன்னா நீங்க தப்பா நினைப்பீங்கன்னு சொன்னேன். அப்படி எல்லாம் நினைக்க மாட்டேன், சும்மா சொல்லுன்னு சொன்னாங்க. எனக்கு உங்களைதான் பிடிக்கும். உங்களதான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். என்னடா சொல்ற, நான் கல்யாணமான பொண்ணுடான்னு சொன்னாங்க. முதல் தடவை உங்கள நான் பார்க்கும்போதே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும்னு நான் சொன்னேன். அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, பின்ன என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்படி பார்த்தா நீங்க கூடதான் உங்களுக்கு பிடிச்சவங்க விராட் கோலின்னு சொன்னீங்க. அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு நான் கேட்டேன். அது வேற இது வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயம் கேட்கட்டுமான்னு கேட்டேன். கேளுடா சொல்றேன், என்ன விஷயம்னு கேட்டாங்க. நானும் விளையாட்டா கேக்குறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நாம லவ் பண்ணலாமான்னு கேட்டேன். என்னடா சொல்ற, எனக்கு கல்யாணமாகி குழந்தை எல்லாம் இருக்கு. என்ன போய் லவ் பண்ண சொல்லுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன்ல, சீரியஸா எடுத்துக்காதீங்க. சும்மா ஒரு விளையாட்டாதான்னு சொல்றேன்னு சொன்னேன். ஒரு 10 நாள் நம்ம லவ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு நான் கேட்டேன். என் புருஷனை ஏமாத்த சொல்றியா, நான் மாட்டேன்டான்னு சொன்னாங்க. நான் உடனே வாட்ல மட்டும்தானே நம்ம காதலா இருக்க போறோம். ஒரு 10 நாளைக்கு மட்டும்தானே நான் சொன்னேன். நான் சரி, நான் யோசிச்சிட்டு நாளைக்கு சொல்றேன். ஆனா நம்ம பேச்சு இந்த போனை தாண்டி வெளிய வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நானும் சரி டார்லிங், லவ் யூடின்னு சொல்ல, நான் நாளைக்கு சொல்றேன்னு தான் சொன்னேன். இப்ப எனக்கு தூக்கம் வருது. குட் நைட்னு சொல்லிட்டு அவங்க ஆப்லைன் போயிட்டாங்க. அடுத்த நாள் இரவு ஒரு 11:30 மணி இருக்கும். நானே அவங்களுக்கு மறுபடியும் மெசேஜ் பண்ணேன். நேத்து நீங்க பதிலே சொல்லலையேன்னு கேட்டேன். எனக்கு பயமா இருக்குடான்னு சொன்னாங்க. நான் பயப்படாத ஹேமா, லவ் யூ சோ மச்னு சொன்னேன். அவங்களும் பதிலுக்கு லவ் யூ டூடான்னு ரிப்ளை பண்ணாங்க. நான் உடனே ஹேமா வீடியோ கால் பேசலாமான்னு கேட்டேன். வேணாம்டா, பாப்பா தூங்குறான்னு சொன்னாங்க. நான் கடைசியா நீங்க என்ன படம் பார்த்தீங்கன்னு கேட்டேன். நானா எக்ஸ்ல ஏதோ ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்தேன்டா, பெயர் கூட எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னாங்க. நான் உடனே எக்ஸ்ல பார்த்ததெல்லாம் நான் கேட்கல. தியேட்டர்ல போய் பார்த்தீங்க, நானும் கேட்டேன்னு சொன்னேன். கல்யாணமான புதுசுல ஒரே ஒரு வாட்டி போனது. அதுக்கப்புறம் தியேட்டருக்கு போய படம் பார்த்ததே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. உடனே நானும் கூட்டிட்டு போகவா, என் கூட படத்துக்கு வரீங்களான்னு கேட்டேன். நீ கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் வேணான்னு சொன்னாங்க. உனக்கு பயமா இருக்கா, இல்ல என் கூட வர பிடிக்கலையான்னு நான் கேட்டேன். பிடிக்காமையா இவ்வளவு தூரம் உன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா தியேட்டருக்கு எல்லாம் வேண்டாம். யாராச்சும் பார்த்தா அவ்வளவுதான். என் புருஷன் கம்பெனில வேலை பார்க்கிற யாராவது பார்த்துட்டா அவ்வளவுதான். உனக்கும் இது சொந்த ஊரு வேற. இங்க உனக்கும் தெரிஞ்சவங்க யாராவது பார்த்து உங்க வீட்ல வந்து சொல்லிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால நம்ம வாட்லயே பேசுறதோட நிப்பாட்டிக்கலாம்னு சொன்னாங்க. சரி, தியேட்டர் எல்லாம் வேண்டாம்.
ஆனா எனக்கு இப்ப ஒரு முத்தம் வேணும்னு கேட்டேன். அவளோ போன்லயே முத்தம் கொடுத்தா. நானும் மெசேஜ்ல எல்லாம் இல்ல, நேருக்கு நேரா வாயோட வாய் வச்சு ஒரு முத்தம் கொடுங்கன்னு சொன்னேன். ஆனா எப்படி முடியும்? எங்க வீட்லயும் ஆள் எப்பவும் ஆள் இருக்கும். உன் வீட்லயும் எப்பவும் ஆள் இருக்கும். எப்படிட்டா முடியும்னு சொன்னாங்க. நானும் வெயிட் பண்றேன். கண்டிப்பா ஒரு நாள் சான்ஸ் கிடைக்கும். அப்ப கேப்பேன், நீங்க எனக்கு தரணும் அப்படின்னு சொன்னேன். என்னடா இப்படி எல்லாம் பேசுறன்னு கேட்டாங்க. ஏன் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொன்னேன். இல்ல பிடிச்சிருக்கு, ஆனா கொஞ்சம் எல்லை மீறி போறோம்னு தோணுதுன்னு சொன்னாங்க. எல்லாரும் இது பண்றதுதானே, ரகசியமா இருக்கற வரைக்கும் எல்லாமே பாதுகாப்பாதான்னு நான் சொன்னேன். என் புருஷன் வந்தக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நான் பேச மாட்டேன். சரியான்னு சொல்லிட்டு ஆப்லைன் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்க இந்த 10 நாட்கள் நன்றாக இரட்டை அர்த்தத்தில சாட் செய்து மகிழ்ந்தோம். அவருடைய கணவனும் வேலையை முடித்துட்டு வெளியூரில இருந்து வந்ததுமே எங்களுடைய சாட்டிங்கை நாங்கள் நிறுத்திக் கொண்டோம். அதன் பிறகு இருவருமே பேசிக்கொள்ளவில்லை. 2 மாதங்கள் கழித்து மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவள் கணவன் வட இந்தியா சென்றிருந்தான். 15 நாட்கள் கழித்தே வருவானாம். பள்ளி விடுமுறை என்பதால் குழந்தையான குழந்தை ஹேமாவுடைய அம்மா வீட்டுக்கு சென்றிருந்தது. அன்று இரவு நான் அவளுக்கு மெசேஜ் பண்ணேன். ஹாய் ஹேமா, உன் புருஷன் வெளியூரு போயிருக்கான் போல என்று நான் கேட்கேன். அந்த எருமையை பத்தி பேசாத. நான் அவன் மேல செம கடுப்புல இருக்கேன். அவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாயிருக்கு. அடிக்கடி குடிச்சிட்டு வர இப்ப வரான். அவனால எதுவுமே பண்ண முடியல. அதனால என் மேல தேவையில்லாம கோபத்தை காமிக்கிறான்னு ரொம்ப டென்ஷனா வேற பேசுனாங்க. புரியுது ஹேமா, ஐ லவ் யூ சோ மச். நாம மீட் பண்ணலாமான்னு நான் கேட்டேன். உடனே ஹேமாவோ ஐ லவ் யூ டூடா. அடுத்த வாரம் திருவனந்தபுரத்துல என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். அங்க நம்ம மீட் பண்ணலாம். காலையில கல்யாணம், ஈவினிங் ரிசப்ஷன். மதியானம் நாம ஏதாச்சும் படத்துக்கு போலாம்னு சொல்ல நானும் ஹேமா ரோம் போடலாமா? தியேட்டர்லாம் வேணான்னு சொல்ல அவ்வளவு நான் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவளே கான் பண்ணா. நீ சொன்னதை யோசிச்சேன்டா, நம்ம தியேட்டருக்கு எல்லாம் போக வேணாம், ரூமே போடலாம் அப்படின்னு சொன்னா. நானும் சரி ஹேமா வரும்போது ஐடி கார்ட நீ எடுத்துட்டு வா, ரூம் புக் பண்ண கேப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவளோ சரிடா, எதுவும் பிரச்சனை எதுவும் வராதுன்னு சொல்ல நானும் எதுவும் பிரச்சனை வராது, தைரியமா வா அப்படின்னு சொன்னேன். அவளும் வரும்போது சேஃப்டி பாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வா, நான் கர்ப்பமாக விரும்பலன்னு சொல்ல நானும் சரிடி எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வரேன் என்று சொல்ல அவளோ சரி குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்லைன் போயிட்டா. மறுநாள் மாலை இருவருமே ஒரே பஸ்ல தனித்தனியாக ஏறி உட்கார்ந்து சென்றோம். திருவனந்தபுரத்துக்கு காலையில 5 மணிக்கு எல்லாம் போய் சேர்ந்தாச்சு. எங்களுடைய பிளானே மதியம்தான் ரூம் போறதா இருந்துச்சு. ஆனா காலையில 5 மணிக்கு நாங்க திருவனந்தபுரத்துக்கு வந்துட்டோம். கல்யாணத்துக்கு 9 மணிக்கு போனாலே போதும். அதனால காலையிலேயே நாங்க ரூம் புக் பண்ணிட்டோம். எதுக்காக நாங்க திருவனந்தபுரத்துக்கு வந்தோமோ அதை நாங்க காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கல்யாணத்துக்கு போற வரைக்கும் நாங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணோம். அதன் பிறகு கல்யாணத்துக்கு வந்ததுக்காக ப்ரூஃப் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தையும் போய் அட்டெண்ட் பண்ணோம். குரூப் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டா. அதன் பிறகு வாட்ல ஸ்டேட்டஸும் வச்சுக்கிட்டா. தான் கணவன் வெளியூர்ல இருந்து இதை பார்ப்பார்க்காகவே கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணி போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சிட்டா. அதன் பிறகு மறுபடியும் நாங்க மதியம் ரூமுக்கு வந்தோம். சாயந்திரம் வரைக்கும் என்ஜாய் பண்ணோம். மறுபடியும் சாயந்திரம் ரிசப்ஷன் போய் அட்டெண்ட் பண்ணோம். அதன் பிறகு நைட் ஊருக்கு கிளம்பிட்டோம். அந்த சம்பவத்துக்கு அப்புறமா எங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாச்சு. அதன் பிறகு நாங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உல்லாசமாக இருக்கணும்னு முடிவு பண்ணோம்.
அவருடைய கணவனுக்கும் அடிக்கடி வெளியூர்ல வேலை வரும். அப்படி வெளியூருக்கு போனா அவர் குறைஞ்சது எப்படியும் ஒரு 10, 15 நாளுக்கு அப்புறமாதான் ஊருக்கு வருவாரு. அந்த சமயங்கள்ல நாங்க 2 பேருமே உல்லாசமாக இருக்கணும்னு முடிவு பண்ணோம். இதுக்காக நான் தூக்க மாத்திரைகளெல்லாம் வாங்கி ஹேமா கிட்ட கொடுத்துருவேன். அவதான் வீட்ல சமையல் செய்றதால அவளும் அவருடைய குழந்தையும் சாப்பிட்ட பிறகு சாப்பாட்டுல தூக்க மாத்திரைகளை கலந்து அவருடைய மாமனார் மாமியாருக்கு கொடுத்துருவா. எதுவுமே அறியாத அவருடைய மாமனார் மாமியார்களும் இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்களும் தூங்கிருவாங்க. எங்க வீடுமே அக்கம் பக்கத்து வீடு என்பதால நானும் மாடி வழியா ஹேமாவுடைய ரூமுக்கு போயிருவேன். இரவு நானும் ஹேமாவும் சந்தோஷமாக இருப்போம். இப்படியே நாங்க எங்களுடைய வழக்கத்தை இப்படியே நாங்க அடிக்கடி உல்லாசமாக இருப்பத வழக்கமாக வச்சுக்கிட்டோம். எப்பெல்லாம் அவருடைய கணவன் வெளியூருக்கு போறாரோ அப்பதான் எங்களுக்கு கொண்டாட்டம்தான். நாங்க இரவு ஃபுல்லா ஜாலியா உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக வச்சுக்கிட்டோம். இப்படியே பல வருடங்களும் சென்றது. எனக்கு படிப்பு முடிஞ்சு ஒரு நல்ல வேலையும் கிடைச்சது. நாளுக்கு நாள் எனக்கும் ஹேமாக்கும் உள்ளான இந்த நெருக்கம் அதிகரிக்க ஒரு கட்டத்துல அவருடைய கணவனுக்கு ஹேமா மீதே சந்தேகமும் ஏற்பட்டுச்சு. இதனால அவருடைய கணவன் அடிக்கடி ஹேமா கூட சண்டை போடவும் ஆரம்பிச்சாரு. இதை சொல்லி ஹேமா என்கிட்ட வந்து வருத்தத்தோட பேசுனாங்க. என்னுடைய கணவனுடைய தொல்லை தாங்க முடியல. தினமும் அவர் வந்து சந்தேகத்தோட என்ன வந்து அடிச்சு கொடுமைப்படுத்துறாரு. நம்முடைய விஷயம் அவருக்கு தெரியாத போரே இந்த அளவுக்கு என்ன கொடுமைப்படுத்துறாருன்னா நம்முடைய விஷயம் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை கொன்னே போட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. அப்பதான் நாங்க ஒரு முடிவு கொன்னோம். எனக்கும் இப்ப வேலை கிடைச்சிருச்சு. நானும் சம்பாதிக்கிறேன். அதனால நம்முடைய கள்ள காதலுக்கு இடையராக இருக்கக்கூடிய ஹேமாவுடைய கணவனை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணோம். அதன் பிறகு எப்படி கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டோம். சம்பவத்தன்று நான் ஹேமா கிட்ட சொன்னேன், உன் கணவன் நைட் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு 10 மணி கிட்ட உன் குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டலுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் கணவனோட நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா. வர வழியில ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நீ உன்னுடைய பர்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி உன் கணவன் கிட்ட சொல்லு. உடனே உன்னுடைய கணவன் பைக்க நிறுத்திட்டு அந்த பர்ஸை எடுக்கிறதுக்காக வருவாரு. அப்போ அந்த இடத்துல மறைஞ்சிருந்த நான் வேகமா ஓடி வந்து கத்தியால உன் கணவரை சர மாதிரியாக குத்தி கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறேன். நீ உடனே கொள்ளையர்கள் வந்து உன் கணவனை வந்து கத்தியால குத்தி கொலை செஞ்சுட்டு இந்த மாதிரி எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ அழுது புரண்டு நாடகம் ஆடு. உனக்கு உன் மீது யாருக்கும் வந்து சந்தேகம் வராது அப்படின்னு நான் ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்தேன். இது நல்ல திட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹேமாவும் அதை எக்ஸகியூட் பண்ண ஒத்துக்கிட்டா. அதன் பிறகு நான் வந்து ஹேமா கிட்ட எந்த இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு போயி நான் பகல்லையே போய் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வந்து கரெக்டா இதுதான் உனக்கு மார்க். இந்த மார்க்க தாண்டதுமே இந்த இடத்துல உன் கணவனை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து அவளுக்கு நான் அனுப்பியிருந்தேன். அந்த வீடியோவ அவர் நல்ல ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துக்கோ, வேற இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிராத அப்படின்னு சொன்னேன். அவள நான் எல்லாம் பாத்துக்கிட்டேன்டா, நான் கரெக்டா என் ஹஸ்பண்ட் அந்த இடத்துல நான் வந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொன்னான். அதேபோல அவனுடைய கணவனும் அன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு. குழந்தைக்கு உடம்பு சரியில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி ஹேமா சொல்ல கணவனும் சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி எங்க திட்டத்தின்படியே கூட்டிட்டு வந்தாரு. அதேபோல கரெக்டா அந்த இடத்துல வந்ததுமே ஹேமா தன்னுடைய ஹேண்ட் பேக்க கீழ போட்டுட்டு கீழ விரிஞ்சிச்சுங்க. கையில குழந்தை இருந்ததால சரியா பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா. சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவன் பேக் எடுக்கிறதுக்காக வந்தாரு.
என்னுடைய திட்டத்தின்படி நானும் சரியா அவரை பார்க்காத அளவுக்கு மறைஞ்சிருந்தேன். அவரு பேக் எடுத்துட்டு திரும்பும் போது வேகமா போய் நான் அவரை கத்தியால குத்தி சரமரியா குத்தி அவரை கொலை செஞ்சிட்டேன். பதட்டத்துல நான் யாரும் பாத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பதட்டத்துல நான் வந்து ஹேமாவுடைய பேக்க மட்டுமே எடுத்துட்டு அங்கிருந்து ஓடிட்டேன். எங்களுடைய பிளானே ஹேமாவுடைய நகைகளையும் பறிச்சிட்டு போனதுதான். ஆனா இதுவரைக்கும் நான் யாரையுமே கொலை பண்ற இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்பதால நான் ரொம்ப பயந்துட்டேன். யாராவது என்ன பாத்துருவாங்களோ அப்படிங்கிற இன்னொரு பயமும் வேற. அதனால நான் வந்து ஹேமாவுடைய பேக்க மட்டுமே எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிட்டேன். ஹேமாவும் அதுக்கப்புறம் தன்னுடைய கணவனை யாரோ மர்மநபர்கள் வந்து குத்திட்டாங்க, கொள்ளையர்கள் வந்து கொள்ளை அடிக்கும் முயற்சியில என் கணவரை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுது புரண்டு நாடகம் ஆடினாங்க. ஹேமாவுடைய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் ஓடி வந்தாங்க. ஹேமா தன்னுடைய கணவரின் உடையல கட்டிப்பிடிச்சு கதறி அழுதாங்க. பக்கத்துல அவருடைய குழந்தையும் கதறி அழுதுட்டே இருந்துச்சு. இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணு வந்து புருஷனை இழந்துட்டு இருக்காளே, இப்படி அந்த குழந்தையோட இருக்காளே, இந்த பொண்ணுடைய வாழ்க்கையே இப்படி நாசமா போயிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பார்த்து வருத்தப்பட்டாங்க. உடனடியாக இந்த தகவலானது போலீசாருக்கும் தெரிவிக்கப்பட்டுச்சு. போலீசார் உடனடியாக சம்பவத்திற்கு வந்து ஹேமாவுடைய கணவரின் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அதன் பிறகு போலீசார் ஹேமா கிட்ட கேட்கும்போது நானும் என் கணவனும் வந்து நைட்டு என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தோம். அந்த சமயம் பார்த்து ஒரு 2 பேர் வந்து எங்களை வழிமறைச்சு நான் அணிந்திருந்த நகையை வந்து கொள்ளை அடிக்க முயற்சி பண்ணாங்க. அப்ப என் கணவன் வந்து அதை தடுத்து நிறுத்து சண்டை போட்டாரு. அதனால கொள்ளையர்கள் வந்து என் கணவரை குத்தி கொலை செஞ்சிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேமாவும் கதறி அழுது போலீசார் கிட்ட சொல்லிருந்தாங்க. ஹேமா வந்து தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்ததால போலீசாரால அதுக்கப்புறம் விசாரணை நடத்த முடியல. சரி, நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் முடியட்டும், ஒரு 2-3 நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீசாரும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஹேமா என்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னா போலீஸ் போயிடுச்சு, நம்முடைய நாடகத்தை நம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வரல. ஏன்னா நம்முடைய தகாத உறவு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல. உன்னுடைய கணவனுக்கும் தெரியல. நம்ம உன் வீட்டுல இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் கூட நம்ம விஷயம் தெரியல. அதனால உன் மீது யாருக்குமே சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஹேமாக்கு ஆறுதலா சொல்லி இருந்தேன். தைரியமா இரு, நீ வந்து நல்ல பக்காவா நடி, உன் முகத்துல வந்து காட்டி கொடுத்துராத அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். ஹேமாவும் அதே மாதிரி சரின்னு சொல்லிட்டு அவருடைய நாடகத்தை அரங்கேற்றினான். வந்தவங்க எல்லாருமே இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணு வந்து கணவனை இழந்துட்டாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுனாங்க. செய்ய வேண்டிய இறுதி சடங்க எல்லாம் செஞ்சு ஹேமாவுடைய கணவனையும் புதைச்சிட்டாங்க. அதன் பிறகு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி நானும் ஹேமாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா அதுக்கப்புறம் திடீர்னு போலீசார் வீட்டுக்கு வந்தாங்க. போலீசார் திரும்பவும் வீட்டுக்கு வந்ததுமே ஹேமா வந்து ஷாக் ஆனாங்க. போலீசாரை பார்த்ததுமே ஹேமாவுடைய முகமே மாறிச்சு. இதை போலீசாரும் நோட் பண்ணாங்க. அதன் பிறகு போலீசார் கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டாங்க. சம்பவம் நடந்த அன்று கொள்ளையர்கள் வந்து கொள்ளை அடிக்க முயற்சி செய்யும்போது உங்களுடைய நகை எதுவுமே வந்து காணாம போல. நீங்க வந்து கொள்ளையர்களோட வந்து போராடுனா கூட கண்டிப்பா உங்க மேல ஏதாவது ஒரு நகைக்கீறல்களோ ஏதாவது ஒரு காயமாவது ஏற்பட்டிருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு சிறு காயங்கள் கூட ஏற்படல. எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கிடுக்குப்படி விசாரணையம் மேற்கொண்டாங்க. அதுல ஹேமா வந்து கொஞ்சம் பதட்டமாயிட்டாங்க. ஹேமா வந்து பதட்டமாயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அதன் பிறகு போலீசார் ஹேமாவுடைய செல்போனை கைப்பற்றி போலீசார் வந்து ஆய்வு செஞ்சாங்க.
அப்பதான் நானும் ஹேமாவும் பல மணி நேரம் செல்போன்ல சேட் செஞ்சது, பல மணி நேரம் பேசினது, எல்லா விஷயத்தையுமே போலீசார் கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு இது யாரு என்ன எதுன்னு விசாரிக்கும் போதுதான் இது பக்கத்து வீட்டில் வசித்த நான் அப்படிங்கிறத ஹேமா வந்து சொன்னாங்க. அதன் பிறகுதான் போலீசாருக்கு எங்களுடைய தகாத உறவே தெரிஞ்சிருக்கு. அதன் பிறகு போலீசார் எங்ககிட்ட அவங்களுடைய பாணியில கிடுக்குப்படி விசாரணை மேற்கொள்ள ஹேமா பயந்து போயி அனைத்து உண்மைகளையும் ஒத்திக்கிட்டாங்க. என்னுடைய வீட்டில என்னை வந்து கட்டாயப்படுத்திதான் இவருக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு. எனக்கு இவரை திருமணம் செய்ய கொஞ்சம் கூட வந்து விருப்பமே இல்லை. இவரை கட்டிக்கிட்டதால என் வாழ்க்கையே போயிருச்சு. தினமும் குடிச்சிட்டு வராரு. அவரால முடியலங்கிறதுக்காக தினமும் என் மேல கோபப்பட்டு தேவையில்லாம சண்டை போடுறாரு. எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு. அப்பதான் பக்கத்து வீட்டு சரவணுடைய எனக்கு வந்து பழக்கம் ஏற்பட்டுச்சு. அதுவே நாடில தகாதரவாக மாறுச்சு. அதன் பிறகு நான் அவனையே கல்யாணம் பண்ணிட்டு அவனுடைய செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு பண்ணேன். அதுக்கு என் கணவன் இடையராக இருப்பதால அவரை போட்டு தள்ளியலாம்கிற முடிவுக்கு வந்தோம். இந்த மாதிரி நாங்க பிளான் பண்ணி நாங்க வந்து என் கணவனை கொலை செஞ்சிட்டோம். யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு நினைச்சோம். ஆனா என் மீது எந்தவிதமான காயங்களும் இல்லாததாலும் என்னுடைய நகைகள் வந்து எதுவுமே கொள்ளை போகாம இருந்ததாலையும் போலீசாருக்கு என் மீது பலத்த சந்தேகம் ஏற்பட்டு நீங்க இப்படி விசாரிச்சதால நான் அனைத்து உண்மைகளையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹேமா அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில இந்த கொலை சம்பவ வழக்கை வந்து கொலை வழக்காக மாற்றி போலீசார் என்னையும் ஹேமாவையும் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிட்டாங்க. இதுக்கு அப்புறமாதான் எனக்கும் ஹேமாவுக்கும் தகாத உறவு இருக்குங்கற அப்படி விஷயமே வந்து என்னுடைய வீட்டிலும் சரி ஹேமாவுடைய வீட்டிலையும் சரி எல்லாருக்கும் தெரிஞ்சு அதிர்ச்சியானாங்க. இந்த சம்பவமானது அந்த பகுதியிலே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துச்சு.